வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். கடுமையான கஷ்டமா, கொடுமையான வாழ்க்கையா, கடன், நோய், எதிரியினால் பிரச்சனையா, திருமண வாழ்க்கையிலே பிரச்சனையா, வருமானத்திலே குறைபாடா, செல்வ வளம் வேண்டுமா? நண்பர்களே, வந்துவிட்டது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆம் நண்பர்களே, வருகின்ற 17ஆம் தேதி அதிகாலை 1:13 இருந்து காலை, அதாவது திங்கட்கிழமை காலை, நண்பர்களே 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அதிகாலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை அதிகாலையிலே 1:13 அதிகாலை 7:58 வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிலவுகிறது. நண்பர்களே, இரவிலே 1 மணிக்கு எந்த கோயிலும் திறப்பதில்லை. அதிகாலை 5 மணி 6 மணிக்கு மேல் நமக்கு கோயில்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்காக கோயில்கள் திறந்து வைத்திருப்பார்கள். அதுவும் குறிப்பாக அருகிலே உள்ள உங்களது பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை 27 முறை வலப்புறமாக பிரதட்சணம் செய்யுங்கள், அதாவது சுற்றி வாருங்கள். கொடிமரம் வெளியிலே இருக்கும், வெறும் கொடிமரத்தை மட்டும் சுற்றக்கூடாது, கொடிமரமும் சேர்த்து பெருமாளையும் சேர்த்து சுற்றி வர வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை அந்த கொடிமரத்திற்கு முன்பு சமர்ப்பணம் செய்யுங்கள். ஒன்றை கேளுங்கள் நண்பர்களே, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒன்றை கேட்டால் அது கட்டாயம் கிடைக்கும். அது என்னவென்று முடிவு செய்து கொண்டு 27 முறையும் அந்த ஒன்றையே கேளுங்கள். எதுவாக இருந்தாலும் ஒன்று, எனக்கு செல்வம் வேண்டும், எனக்கு கடன் தீர வேண்டும், எனக்கு மனைவியுடன் நல்ல உடன்பாடு வேண்டும், எனக்கு குழந்தை வேண்டும். இப்படி நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை விஷ்ணு பகவான் பெருமாள் அருள் செய்யும் காலம். நண்பர்களே, இது சாதாரண காலம் அல்ல. நண்பர்களே, வெளியிலே நிறைய வீடியோக்கள், மிக பெரும் புகழ் பெற்றவர்கள் கூட இந்த வீடியோக்களில் 18ஆம் தேதி என்று சொல்கிறார்கள். அது உண்மை அல்ல. உண்மையான விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதனை நான் எத்தனையோ முறை இந்த வீடியோக்களிலே பதிவிட்டு விட்டேன். இந்த மாதம், அதாவது 17/8/2026 அதிகாலை 1:13 மணியிலிருந்து 7:58 காலை 7:58 வரை இருப்பதுதான் உண்மையான விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், சூரியன் ஆவணி மாதத்தில், அதாவது சிம்ம ராசியிலே கரெக்டாக சரியாக திங்கட்கிழமை, அதாவது 17/8/2026 அன்று சிம்ம ராசியிலே அடியெடுத்து வைக்கிறார். அதிகாலை 7:58 மணி அளவிலே சிம்ம ராசியிலே அடியெடுத்து வைக்கிறார். அதற்கு சரியாக 6:45 மணி நேரம் முன்பு நாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கும்பிட வேண்டும் என்பது ஐதீகம். அது இரவிலே வருவதனால், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை அதிகாலையிலே வருவதனால் கோவில்கள் திங்கட்கிழமை ஒரு 5 மணிக்கு மேலே திறந்திருந்தால் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் நமது பெருமாள் கோயில்களை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்காக அதிகாலையிலேயே திறப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். செய்யாதவர்கள் செய்து கொடுத்தால் அந்த பிராமணர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நண்பர்களே, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது இந்த மாதம், அதாவது 17/8/2026 அதிகாலை 1:13 மேல் வருகிறது. நீங்கள் அனைவரும் சென்று உங்கள் குறைகளை சொல்லி சுற்றி வாருங்கள். ஐயா, என்னால் கோயிலுக்கு செல்ல முடியாது, நானோ வயதானவன், எனக்கு நடக்க முடியாது,
என்று சொல்பவர்கள் எல்லாம் நண்பர்களே, உங்கள் வீட்டிலேயே ஒரு பெருமாள் படத்தை வைத்து அதற்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி அதற்கு ஏதேனும் ஒரு பாயசமோ அல்லது ஏதோ ஒரு இனிப்பு பொருளோ படைத்து அவரை நீங்கள் 27 முறை தாராளமாக சுற்றி வந்து உங்களது நியாயமான கோரிக்கை எதுவோ அதை வைத்தீர்கள் என்றால் அடுத்த 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் நிறைவேறியே தீரும். நண்பர்களே, பல ஆயிரம் பேருக்கு பல பேருக்கு நான் சொல்லி இந்த வீடியோ பதிவுகளினால் பல லட்சம் பேர் பயனடைகிறார்கள். பல ஆயிரம் பேருக்கு நானே சொல்லி வெற்றி பெற்ற ஒரு புண்ணிய பரிகாரம். இதை மக்கள் சேவைக்காகவே இதுவரை நான் இலவசமாகத்தான் இந்த பதிவுகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, மேலும் அப்படியும் என்னால் சுத்த முடியாது, நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று சொல்பவர்கள் படுத்த படுக்கையாக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் மனதிற்குள்ளே உங்களுக்கு எந்த பெருமாளை பிடிக்குமோ அந்த பெருமாளை நினைத்து கொண்டு மனதிற்குள்ளேயே சுத்தி வாருங்கள் நண்பர்களே. கட்டாயம் நீங்கள் நினைத்தது 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் நடந்தே தீரும். இந்த மாதம் 17ஆம் தேதி, அதாவது வருகின்ற திங்கட்கிழமை 17/8/2026 மறந்து விடாதீர்கள். இதுதான் உண்மையான விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதை வழிபட்டு நீங்கள் அனைவரும் மென்மேலும் வெற்றி மேல் வெற்றி பெற என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். உங்கள் ஈரோடு TR கோபு ஐயா. நன்றி நண்பர்களே.